என் உடன்பிறவா இந்நாட்டு மக்களுக்கு எஸ்ஜேவியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மிளகு சாம்பார். சாம்பாரில் எத்தனையோ சாம்பார் பார்த்துருப்பேங்க. இந்த மிளகு சாம்பார் சிறு வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் வச்சு கொஞ்சம் மிளகு இடித்து போட்டு செய்கிறப்ப இந்த சாம்பாரோட ருசியே வேறு. இந்த மிளகு சாம்பாருக்கு நான் கடையில் விற்கிற வெங்காய போண்டா வாங்கி வச்சு சாப்பிட்டுங்க. செம்ம செம்ம செம்ம. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் துவரம்பருப்பு 100 கிராம் கழுவி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு சாம்பாருங்க சாதத்துக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், பின்னாடி நம்ம ஆடியோ டப்பிங்க. ரசமே அன்றைக்கி சாப்பிடல, சாம்பார் சாதமே சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மிளகு ஒரு 1.5 டீஸ்பூனு நம்ம கையாலேயே கொஞ்சம் லைட்டாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது, அதனால் கையாலே இடித்து எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா நைஸ் ஆகிடும். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கணும். சாம்பாருக்கு இந்த மாதிரி தான் நம்ம சேர்க்கணும். குக்கரில் நம்ம 4 விசில் வச்சது, பருப்பு வெந்துடுச்சு. இறக்கி இப்போது நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிறு வெங்காயம் ஒரு 50 கிராம் தோலை உரிச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தை சாம்பாரில் எடுத்து சாப்பிட்றப்ப அது ருசியே வேறு. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வெந்துச்சு பார்த்தீங்களா, குக்கானதை அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துங்கன்னா எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். புளி கரைச்சலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸில் எடுத்து கரைச்சி வச்சுருந்ததை நல்லா கரைச்சி எடுத்து வச்சதை இப்போ சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அப்போ இடித்து வச்சோம் பார்த்தீங்களா பெப்பர், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் பெப்பரை. இந்த சாம்பாரில் மிளகு வாசம் தூக்கலாக இருக்குங்க. கொத்தமல்லியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். அருமையான ஒரு பெப்பர் சாம்பாருங்க. மாரில் இருக்கிற சளி அப்படியே கரைச்சிடும், அந்த அளவுக்கு டேஸ்டானது. கண்டிப்பாக பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது. இந்த வெங்காய போண்டா பிச்சு எடுத்து சாப்பாட்டில் வச்சு எடுத்து சாப்பிட்டா அன்றைக்கெல்லாம் சாம்பார் சாதம் தாங்க. நன்றி.